கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜில் லேடிஸ் ஹாஸ்டலில் நைட்டு ஒரு 12 மணிக்கு அவங்க விளையாண்ட அந்த விபரீத விளையாட்டுனால அந்த கேம் விளாண்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த அசம்பாவிதத்தை பற்றி அவங்க என்கிட்ட அவங்களோட ஒரிஜினல் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். தொடர்ந்து டெவில்ஸ் கிச்சனில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து ஏன்னா போட முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பல்வேறு இடையூறுனால நிறையா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸில் தான் நான் வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஸ்டோரி கிட்ட வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து அனுப்பிட்டீங்க. பட் ஒவ்வொன்றா நான் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வீக்லி 2 ஆர் 3 வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்யூ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அந்த இன்ஜினியரிங் காலேஜோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் அனுப்பின அந்த பொண்ணு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களோட நேமும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரோட நேமுமே வந்து என்னால் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஸ்டோரியாக போகலாம். கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல்னு 2 இருக்கும் இல்லையா? அதில் லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10-10:30க்கு அப்புறம் வந்து இவங்க லேடிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹாரர் மூவி பார்க்குறது, ஹாரராக எதனா கதை அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது, ஹாரராக அந்த மாதிரி த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க வழக்கமாக பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயமா இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் வந்து இப்போ நான் ஒரிஜினல் ஸ்டோரிலாம் சொல்லும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க, அவங்கவுங்களோட அனுபவங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன், என்னோட நரேஷன்லாம் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு கீழே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுற மாதிரி, அவங்க அந்த ஹாஸ்டலில் வந்து கூட இருக்க பொண்ணுங்கலாம் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த கோஸ்ட் ஸ்டோரியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு நடந்த அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக உட்காந்து ஒரு 5 பேர் உட்காந்துருக்கும்போது, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து 5 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் வந்து அதுக்கு கமெண்ட் கொடுப்போம் இல்லையா? இந்த இடத்துல வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, அந்த இடத்துல ஏன் இப்படி நடக்குது, கோஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து பொய் தான், இப்படி இருக்கிற ஒரு கோஷ்டி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்களோட கோஸ்ட் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருமே வந்து எதுவுமே கமெண்ட் பண்ணல. ஒரு மாதிரி த்ரில்லிங்கா பார்த்துட்டு இருக்க நேரத்தில, நமக்கு ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா? அவங்க மட்டும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே டவுட்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏன் இந்த இடத்துல ஏன் இப்படி ஆச்சு? அது என்ன பேய் இருக்கிறது உண்மையா? ஏன் பேய் வந்து பிளாக் கலர் ஷேடோவா தான் வருமா?" நம்ம கமெண்ட்ல வந்து நம்ம மக்கள் கேட்குற மாதிரி, அந்த சிலர் கேட்குற மாதிரியே கேட்டுட்டு இருந்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, "இல்ல, கோஸ்ட் வந்து இருக்குது. நான் வந்து பொய் சொல்லல. என்னோட அனுபவத்த சொல்லும்போது நீ ஏன் சிரிக்கிற? அது உண்மைதான். நான் உனக்கு நிரூபிக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. நீ சொல்ற மாதிரி கோஸ்ட் இருக்குன்னே வச்சுக்கோ. அத இங்க வர சொல்லு, இப்ப நான் அதுகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே சுத்தி இருந்த 4 பேருமே வந்துட்டு, "எப்பா இது சரியா படல. ஆ ஏதோ தப்பா இருக்கு. நீ தேவையில்லாம வாய விடாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க இருக்கிற அந்த ஹாஸ்டல் இருக்கு இல்லையா? அந்த ஹாஸ்டல் வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங். அதாவது அந்த ஹாஸ்டல்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டிங்லாம் கட்டுவாங்க இல்லையா? அந்த மாரி நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா கட்டுன ஒரு பில்டிங்கில தான் இவங்க இருக்கிறாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயி ஒரு சண்டேல முடிஞ்சு அவங்க தூங்கிர்றாங்க. அன்னைக்கு நைட்டே தூங்கிட்டு, "சரி, ஓகேப்பா. நீ பேய் இருக்குன்னே நீ வச்சுக்க. என்ன பொறுத்தவரைக்கும் பேய் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்கிர்றாங்க. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். 1 மணி அப்போ ஒரு சவுண்ட் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. தூரத்தில வந்து ஏதோ ஒரு நரி வந்து ஊள விடுற மாதிரி ஒரு சவுண்டு. அதோட சேர்ந்து ஏதோ சலங்க சவுண்ட்லாம் கேட்டிருக்கு. மேல மாடியில வந்து ஏதோ சலங்க, யாரோ சலங்க போட்டு நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. மேபி இவங்க வந்து என்ன நெனச்சிருக்காங்க அப்டின்னா, ஏதோ கனவுல தான் ஏதோ இதாயிருக்கு போல, ஏதோ சலங்க சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு நினைக்கும்போது, இடமே அமைதியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த இடமே அமைதியா இருக்கு. ஃபேன் காத்து மட்டும் தான் அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள வந்து ஃபேன் ஓடுது ஹாஸ்டல்ல. ஜன்னல்லாம் விண்டோலாம் ஓப்பன்ல தான் இருக்கு. சலங்க சத்தம் மட்டும் துண்டா அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சவுண்டு, நம்ம கடிகாரத்தோட சவுண்ட் இருக்கு இல்லையா? அதுவுமே மைன்யூட்டா கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுக்கு அனலைஸ் பண்றாங்க. நம்ம தூங்கல. நம்ம முழிச்சு தான் இருக்கோம்.
நம்ம முழிச்சு தான் இருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு மாரி சத்தம் கேட்குது அப்படின்ட்டு டக்குனு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா எதுவுமே இல்ல. அந்த சலங்க சவுண்டும் கேட்கல. நார்மலா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. நாய் வந்து எப்பயும் போல கத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த பக்கம் கத்திக்கிட்டு தான் இருக்கு. இவங்க அந்த கோஸ்ட் ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா? அவங்க வந்து பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க டக்குனு எந்திரிச்சத பார்த்துட்டு, அவங்க வந்து லைட்டா தூக்கத்துல அசதியில அங்க திரும்பி படுக்கும்போது, "என்னடி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் ஆகல. நத்திங். சும்மா கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. அதான் எந்திரிச்சிட்டேன். எனிதிங் நீ என்கிட்ட சொல்லு. எதுனாலும் என்கிட்ட சொல்லு. நீ உனக்குள்ளேயே வச்சுக்காத. இதுதான் வந்து அதோட ஃபர்ஸ்ட்டு லெவல். நான் சொன்னேன் இல்லையா? அந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ. ஆ இந்த மாரி சில சில அசம்பாவிதங்கள்லாம் எதனா சம்பவங்கள் நடக்கும்போது, நீ பக்கத்துல இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு டிஸ்டர்ப் ஆகி நான் தூக்கத்துலருந்து எந்திரிச்சேன்னா, உடனே உன் பேய தூக்கிட்டு வந்து இங்க பேய் புராணம் பாடாத அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள இப்படியே கான்வர்சேஷன் போய் அன்னைக்கு நைட்டு முடியுது. அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல இருந்து அவங்களுக்கு இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கவங்கலாம் வந்து இந்த உசுப்பேத்தி விடுவாங்க இல்லையா? "என்னடி பேய் ஸ்டோரியா சொன்னியாம்ல, நீ வந்து பெரிய பேய்லாம் பார்த்துருக்கியாமே" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ண கிண்டல் பண்ண, இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. பிரச்சனை ஆயிட்டு இவங்க 2 பேருமே ஒரே ரூம் தான். ஹாஸ்டலுக்கு வந்த உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, "இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? பேய் இருக்கா? இல்லையான்னு உனக்கு தெரியணும். அவ்வளோதானே?" அப்படின்னா, "ஆமாம்மா. எனக்கு வந்து பேய் இருக்கா? இல்லையான்னு தெரியணும். நீ ஏன் இப்போ உன் பேய கூட்டு வர போறியா?" அப்படின்னு சொன்னேன். "சரி ஓகே வா உட்காருன்னு" சொல்லிட்டு இன்னொரு 2 பேர கூப்ட்டு வந்துட்டு, பக்கத்து ரூம்ல இருக்க 2 பேரையும் கூப்ட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு, ஒரு 11:45 இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிலேருந்தே இவங்க வந்து அந்த ஓஜா போர்டு நான் சொல்லியிருப்பேன். கொடைக்கானல் அந்த ஸ்டோரி கேட்காதவங்க, கீழ லிங்க் குடுக்குறேன். போய் அந்த ஸ்டோரியும் கேட்டுருங்க. இந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம். A4 ஷீட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 தடவ வந்து வரையிறாங்க. அது கிழிஞ்சு கிழிஞ்சு போகுது. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா, ஓஜா போர்டு வந்து அது வரைஞ்சு அந்த எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அந்த டைப்ல வந்து வரையிறாங்க. A4 ஷீட் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு தடங்கலாகுது, ஒண்ணு கிழிஞ்சிருது. இல்லன்னா அவங்க கோடு போடும்போது கிழிஞ்சிருது. இல்ல எடுக்கும்போது கிழிஞ்சிருது. அந்த மாரியே நடந்திருக்கு. ஒரு ஷேப்பே இல்லாம போறது. இந்த மாரிலாம் நடந்து ஒரு 11:45 இருக்கும். ஹாஸ்டலே வந்து அமைதியா இருக்கு. இவங்க 4 பேருமே வந்து அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்களுக்குள்ள ஒரு பயம். ஆ என்னதான் அந்த பொண்ணு வந்து பேய் இல்ல, நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு சொன்னாலும், நேத்து நைட்டு ஒண்ணு நடந்திருக்குல்ல அவங்களுக்கு. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த அந்த சலங்க சத்தம் அதெல்லாம் வந்து ஒரு மாரி ஓடிட்டு இருக்கும்போது, சரி நான் விளாட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, விண்டோவ ஓப்பன் பண்றாங்க. அந்த விண்டோவோட அந்த வெளியேருந்து அந்த காத்து வந்து அவங்க மேல அடிக்கும்போது, அவங்களுக்கு அப்படியே சிலுக்குது. என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்குடி, வேணான்டி நெகட்டிவா ஃபீல் ஆகுது. எதுக்குன்னு சொல்லி கூட இருக்கிற அந்த 2 பேரும் வந்து சொல்லும்போது, "இல்ல ஒண்ணும் ஆகாது. நான் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்க உயிருக்கு ஒண்ணும் ஆகாது" அப்டின்ட்டு விளாட ஆரம்பிக்கும்போது சொல்றாங்க. அவங்க 2 பேரும் தூக்கி போடுது. அ சும்மா ஏதோ கூப்ட்டாய்ங்க, ஏதோ பேய் படம் பார்க்க போறாய்ங்க போல, ஏதோ த்ரில்லிங்கா ஏதோ பண்ண போறாங்க போலன்ட்டு உள்ள வந்தா உசுருக்கு ஆபத்துங்கிறா அப்டிங்கிற மாரி அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ 4 பேரும் உட்காந்துட்டாங்க. வெளிய வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அ மெழுகுவர்த்திய வந்து ஏத்தி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த காயினும் ஒண்ணு எடுத்து வச்சுட்டாங்க. எஸ் ஆர் நோ அப்டின்ட்டு. அந்த காயின்ல வந்துட்டு அவங்க 4 பேர் வந்து விரல வைங்க அப்டின்னு சொல்றாங்க. அந்த வரைஞ்சாங்க இல்லையா? அந்த ஓஜா போர்ட அவங்க வந்து 3 பேருமே வந்து இதுல ஃபிங்கர வைங்க அப்டின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கெல்லாம் வேர்த்து ஊத்துது. யாரு இந்த மத்த 2 பேருக்கு வெளிய இருந்து வந்தாங்கல்ல, அவங்க 2 பேருக்கு வந்து அப்டியே ஒரு மாரி வேர்க்க ஆரம்பிச்சுருச்சு. ஏதோ தப்பா இருக்கு. ஒரு மாரியா இருக்குடி. இவ்ளோ காத்தடிக்குது. அதுலயும் வேர்க்குதுன்னா, என்ன பயந்த சுபாவம் உடையவங்க என்னல்லாம் விட்டுருங்கங்கிற மாரி உட்காந்துருக்காங்க. இவுங்க அந்த பேயே இல்லன்னாங்களா, அவுங்களுக்குமே ஒரு மாதிரி பக் பக்குன்னு இருக்கு. என்னதான் ஒரு பேய் இல்ல, ஒரு நெகட்டிவிட்டி இல்ல அப்டின்னு சொல்லி சொன்னாலும், அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அத தேடி போகும்போது வந்து நம்மள அறியாமலே ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பயம் அவுங்களுக்கு. 4 பேரும் அந்த ஃபிங்கர போய் அந்த இதுல வைக்கிறாங்க. காயின்ல வைக்கிறாங்க. கரெக்ட்டா இவுங்க ஹார்ட் பீட் அடிக்குது அவங்க 4 பேருக்கும். அவங்க அந்த பேய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஓஜா போர்டு வரைஞ்சவங்க வந்துட்டு, "ஆர் யூ தேர்?" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. டிங் டிங் 12 12 மணிக்கு வந்து அலாரம் இது அடிக்குது. பெல் அடிக்குது. எதுனா, அவங்க ஹாஸ்டல்ல கீழ இருக்கும். அவங்க ரூம்ல அடிக்கல. ஹாஸ்டல்ல வந்து கீழ பொதுவா ஒரு வால் கிளாக்லாம் வச்சிருப்பாங்க. ஹாஸ்டல்ல மேபி படிச்சவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வால் கிளாக் வந்து 12 மணிக்கு சவுண்டா அடிக்குது. 4 பேரும் விரல எடுத்துட்டு, இந்த பேய் இல்லன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, "இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம்.
விடு பார்த்துக்கலாம். இதனால எதுக்கு நம்ம இப்போ எதுக்கு இந்த கேம்லாம் இந்த நேரத்தில விளாண்டுக்கிட்டு, டைம் வேற 12 ஆகுது. வேணாம் அப்படின்னா, இல்ல 12 மணி தான் அதுக்கு ஏத்த நேரம். நீ வந்து வா. இன்னைக்கு நான் உன்ன ப்ரூஃப் பண்ணாம எனக்கு தூக்கம் வராது. வான்னு சொல்லிட்டு மறுபடியும் கேம் ஸ்டார்ட். ஆர் யூ தேர்? அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே அந்த இடமே அமைதியா இருக்கு. எதுவுமே அசையவே இல்ல. அந்த காயினும் அசையவே இல்ல. இவங்க 4 பேர் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கைய புடிச்சுக்கிறாங்க. யாருமே அதுலேருந்து எந்திரிச்சு வெளிய போக்கூடாதாம். அந்த மாரி ரூல்ஸ் அவங்க அனுப்பியிருந்தது. லைட்டா இவங்க சொல்றாங்க, இந்த ஸ்டோரி அனுப்புனவங்க, நான் அந்த லைனே மென்ஷன் பண்ணியே போடுறேன் பாருங்க. அவங்க வந்து ஃபிங்கரே அதில படலையாம். அவங்களோட ஃபிங்கர் 4 பேரோட ஃபிங்கருமே அதில படவே இல்லையாம். மேலாக்குல தான் இப்போ இதுதான் அந்த காயின்னா, இப்படி தான் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ கேப் இருக்கு கீழ. ஆனா அந்த காயின் வந்து நகருதாம். எஸ். எஸ்ல போய் நின்னுருக்கு. இப்போ இந்த பேயே இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு கோஸ்ட் ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் படபடன்னு வந்துருச்சு. அப்போ எப்படி இது சாத்தியம்? அவங்க அந்த காயின தொடவும் இல்ல. அதுவா வந்து நகர்ற அளவுக்கு காத்தும் அங்க அடிக்கல. எப்படி இது சாத்தியம்? அப்படின்னோனே, ஸோ அந்த ஓஜா போர்ட வரைஞ்சவங்க வந்து அடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர் யூ ஹார்ம்ஃபுல்? அப்படின்னு கேட்கும்போது, அது நோல போய் நிக்குது. நோன்னு நின்னோனேயும், ஆர் யூ அடல்ட்? அப்படின்னு கேட்குறாங்க. நோ அப்படின்னு வருது. ஆர் யூ பேபி? கேட்டா, எஸ். அது ஒரு குழந்தை. ஒரு குழந்தையோட ஆத்மா தான் அங்க வந்துச்சாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே. இவங்க எல்லாருமே சேர்ந்து, ஓகே, ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அவர் ரூம். பாய்ன்னு சொல்லிட்டு அத முடிச்சுட்டாங்க. உடனே இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஸ்டோரி அனுப்புனவங்க, இல்லடி வேணாம், எனக்கு இதோட போதும். ஆ எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இதான் தெரிஞ்சிருச்சுல்ல, ஓகே தான் விடு அப்படின்னோனேயும், இவங்க எந்திரிக்கும்போது வந்து அந்த ஓஜா போர்டு வரைஞ்சாங்க இல்லையா? அவங்க சொல்றாங்க, இல்ல இன்னொரு ஆத்மாவும் இங்க இருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நிமிஷம் உட்காருங்க. யாருமே எந்திரிக்காதீங்க. இங்க வேற யாரோ இருக்கிறாங்க. குழந்தை மட்டும் வரல. ஒரு அடல்ட்டும் இருக்குது. இங்க வேற ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவ் இங்க இருக்கு. எனர்ஜி இருக்கு. என்னால உணர முடியுது. உட்காரு அப்படின்னு. இவங்க 3 பேருக்கா ஒரு மாதிரி, ஏன்டி ஒரு மாதிரி பேசுற? எனக்கு பயமா இருக்கு. வேணாம். நாங்க தான் ஒத்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும்போது, எந்திரிக்காதன்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்து உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சுட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். ஆர் யூ தேர்? எனிபடி தேர்? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த காயினே இவங்க எல்லாம் கையை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காயினே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நகரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகுது. நகரவே இல்லை. இவங்க வந்து எந்திரிச்சிடுறாங்க டக்குன்னு. இந்த ஸ்டோரி நமக்கு அனுப்புனாங்க இல்லையா? அவங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "ஏய் என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? அதான் யாரும் இல்லைல்ல. எதுக்கு இல்லாத பேய வா வான்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்னது பேய் இல்லையா? இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்குன்னா." "ஏய் நான் அப்படி சொல்லலப்பா. எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு விட்டுரு என்ன. இப்ப இல்லாதத வா வான்னு ஏதோ ஒரு பெரிய பேய் அடல்ட்டுங்கிற, இதுங்கிற இதெல்லாம் வேணாம். நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொன்னா, "நீ தப்பு பண்ணிட்ட. எதுக்கு எந்திரிச்ச? நீ உட்காரு முதல்ல." அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்கலாம் உட்கார்ந்து தான் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் எந்திரிச்சு டோர் கிட்ட போயிட்டு, "நான் போறேன். நான் வேற பக்கத்து ரூம்ல கூட போய் படுத்துக்கிறேன். நீங்க எல்லாருமே இங்க படுத்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு அவரு கிளம்பும்போது, இல்ல நீ தப்பு பண்றன்னு சொல்லி 3 பேரும் பிடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுடுறாங்க. உட்கார வச்சுட்டு, அந்த மறுபடியும் அந்த காயின வந்து பார்த்து வைக்கிறாங்க. விரல வைக்கிறாங்க. "ஆர் யூ தேர்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஸ்ல போய் நிக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம இப்ப மறுபடியும் இந்த மாரி பண்ணணும்? அதான் நிரூபிச்சுட்ட, நீ ப்ரூஃப் பண்ணிட்ட அப்படின்னா, அதோட விடலாம்ல அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஆ அவங்க கேட்குறாங்க மறுபடியும், "ஆர் யூ ஹார்ம்ஃபுல்?" அப்படின்னு கேட்கும்போது, காயின் எஸ்ல போய் நிக்குது. காயின் எஸ்ல போய் நிக்குது. "ஆர் யூ பேபி?" நோ. காயின் நோல போய் நிக்குது. அங்க இருந்து 4 பேருக்குமே வந்து உசுர கையில பிடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா, அந்த இடமே அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியா அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்த அந்த பேபியோட ஆத்மா வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலையாம். ஆனா, இவங்க இந்த 2வது ஹார்ம்ஃபுல் இந்த ஒரு அடல்ட் பேய் வந்து வரம்போது, வெளிய வந்து அந்த டாகு ஊள விடுறது, கொஞ்சம் அந்த சவுண்டு, அப்புறம் ஒரு மாரி அவங்க ரூமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஏதோ நெகட்டிவா ஏதோ போட்டு அவங்கள அமுக்குற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு 4 பேரையுமே. ஸோ இவங்க வந்து சரி ஓகே. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போயிருக்காங்க. அந்த காயின் போய் நோல போய் நின்றுருக்கு.
பாய்னா நோவாம். நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த நமக்கு ஸ்டோரி அனுப்புனவங்க எந்திரிச்சு, "ஏய் இது வேலைக்கே ஆவாது வழி விடுன்னு" சொல்லிட்டு போர்ட அந்த அந்த பேப்பர தட்டி விட்டுட்டு, இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு லைட்லாம் போட்ட உடனே மத்தவங்கலாம் திட்டியிருக்கிறாங்க. "ஏன் இந்த மாரி பண்ற? ஏன் இந்த மாரி பண்ற? சரி விடு. இத இதோட விடுங்க. இது வந்து ஹாஸ்டல் நம்ம ரூமோட நம்ம 4 பேரோட முடியணும். வெளிய யாருக்குமே தெரிய வேணாம். காலேஜுக்கும் தெரிய வேணாம்னு" சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு நைட் வந்து முடியுது. ஸோ, அடுத்த நாள் காலேஜ்ல போய் அந்த 4 பேருமே அவங்க பண்ண அந்த கேம பத்தியோ, அந்த ஓஜா போர்ட பத்தியோ, இந்த பேய் வந்தத விஷயத்த பத்தியோ யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே இல்ல. நம்ம இந்த ஸ்டோரி அனுப்புறாங்க இல்லையா? அவங்க வந்து ஹாஸ்டல்லேருந்து லீவுக்கு வந்து கிளம்பி ஊருக்கு போறது வழக்கம். அப்படி ஊருக்கு போகும்போது, ஒரு தடவ அவங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி இறந்துட்டாங்க. ஆ அதான் கெரோசின் ஊத்தி இறந்துடுறாங்க. இறந்த ஆவி வந்து அந்த ஏரியாலயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்பிக்கை. ஒரு நம்பிக்கைங்கிறத விட நெறைய பேர் நேர்லயே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அந்த ஆவியோட நடமாட்டம் அந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறனால, எப்பயுமே ஊர்லலாம் பூசாரிங்க ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அந்த மாரி ஒரு பூசாரி வந்து ஆ எல்லாருக்குமே திருநீறு போட்டு கோயில்ல எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறது வழக்கமா அவங்க ஊர்ல. அப்படி இவங்க வந்து லீவுக்கு போயிருக்கும்போது, இந்த பொண்ணு வந்து நமக்கு ஸ்டோரி அனுப்புன பொண்ணு வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இவங்கள கூப்ட்டுருக்கிறாரு அவரு. இங்க வாம்மான்னு சொல்லி இவங்க பேர சொல்லி கூப்ட்டு, திருநீர் போட்டுவிட்டு, அவங்கள குனிய சொல்லிட்டு, உச்சி முடிய வந்து புடுங்கி கையில குடுத்துருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "எதுக்கு சாமி இந்த மாதிரி உச்சி முடிய புடுங்கி கையில குடுக்குறீங்க?" அப்படிங்கும்போது, கேள்வி கேட்காம இத கொண்டு போயிட்டு ஒரு ஒரு அவங்க ஊர்ல ஒரு இடம் சொல்லியிருக்கிறாரு. "அங்க போய் புதைச்சுட்டு வா. தனியா போ" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே, ஊர்க்காரங்க எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னாச்சு? என்னாச்சு? ஏன்?" அப்படின்னு. ஒருவேள அந்த ஆவி அந்த கெரோசின் ஊத்தி எரிஞ்ச ஆவியா? அந்த ஆவி வந்து இவங்க உடம்புக்குள்ள தான் இருக்கா? அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள தான் இருக்கா? அப்படிங்கிற மாரி ஊரே பயங்கரமா பார்க்குறாங்க. இவங்கள பார்த்துருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, "ஒண்ணும் இல்ல. அ சரி ஓகே சாமி. நான் போய் இத பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போயிட்டு அந்த முடிய வந்து புதைச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? அன்னைக்கு அந்த ஹார்ம்ஃபுல் பேய் வந்து லாஸ்ட்டா வந்தாங்க. இவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம எந்திரிச்சு போனது தான் இந்த பொண்ணு. அந்த ஓஜா போர்டு வரைஞ்சவங்க சொன்னாங்க இல்லையா? "இத முடிக்காம எந்திரிக்கக்கூடாது. ஆ இது தப்பாயிடும்" அப்படின்னாங்க இல்லையா? அந்த ஆவி இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள தான் இருந்திருக்கு. அன்னைக்கு அங்க அவங்க அந்த பாதியிலேயே அந்த கேம கன்டின்யூ பண்ணாம எந்திரிச்சதுனால, அந்த ஆவி, அந்த ஆத்மா, ஹார்ம்ஃபுல்லான ஆத்மா இவங்களோட உடம்புக்குள்ள தான் இருந்திருக்கு. அதத்தான் இந்த பூசாரி இங்க வந்து இவங்க ஊர்ல இவங்கள பார்த்துட்டு, திருநீர் போட்டுட்டு அந்த முடிய எடுத்து புதைக்க சொல்லியிருக்கிறாரு. அது போக மத்த சம்பிரதாயங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இந்த கதை இதோட நிக்கல. இதுக்கப்புறமும் தொடருது. இந்த பொண்ணு இவுங்க வீட்ல ஊர்ல வந்து இவுங்க வீடு வந்து அப்ப தான் கட்டியிருக்கிறாங்க. இவுங்க அப்பா வந்து கட்டி புது ஒரு ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தான். அதுவுமே இவுங்களோட ஓன் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓன் ஹவுஸ் தான். அங்க வந்து இவுங்க ரூம்குள்ள வந்து தூங்க போம்போது, அவுங்க அம்மாவும், அப்பாவும் வந்து நைட்டு நல்லா பேசிட்டு, இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து இவுங்களுக்கு நடந்த இந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு அவுங்களுக்கு தெரியும். ஸோ, அ கொஞ்சம் படுத்து தூங்குமான்னு சொல்லி கேஷுவலா பேசிட்டு, தூங்க வச்சுட்டு அவுங்க தூங்க போனதுக்கப்புறம் இவுங்க அப்பா, அம்மா 2 பேரும் அவுங்க ரூமுக்கு போய் தூங்கிர்றாங்க. இந்த பொண்ணு இவுங்களோட ரூம்ல தூங்கும்போது, நைட்டு ஒரு 12, 12:30 இருக்கும். 12:45 12:45க்கு வந்துட்டு இவுங்கள மேல இப்ப நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்டில்ல படுத்து தூங்குறோம். தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மேல ஒருத்தரு நம்மள அப்படியே ஹக் பண்ணிட்டு, கால மேல தூக்கி போட்டு கட்டிப்பிடிச்சு தூங்குனா எப்படி இருக்கும்? மேல கைய கால போட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல. நம்ம தூங்கும்போது கூட நம்ம மேல கைய கால போட்டா அந்த ஃபீல் இருக்கும் நமக்கு. யாரோ கை, கால் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்போம் இல்லையா? அந்த மாரி ரொம்ப நேரமா யாரோ உங்க மேல கை, கால போட்டு இவங்கள ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. தூங்கியிருக்காங்க பக்கத்திலே. இவங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபீல் அந்த தூக்கத்தில ஆழ்ந்த தூக்கத்திலருந்து எந்திரிக்கும்போது யாரோ மேல வந்து கை போட்டுருக்காங்க. மேல கால் போட்டுருக்காங்க. ஏதோ இவங்கள போட்டு அமுக்குற மாரி ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. இந்த பொண்ணு முழிக்கலாமா? வேணாமான்னு ஒரு கட்டத்துக்கு மேல பயம் வந்துருச்சு. ஏன்னா, உள்ள ஏசி ஓடுது ரூம்ல. அந்த ஏசிலயே அவங்களுக்கு வேர்க்குது. ஒரு மாரி ஏதோ இருக்குடா பக்கத்துல. ஏன்னா, அந்த ரூம்ல இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. இவங்க அப்பா, அம்மா 2 பேரும் வேற ரூம்ல இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? கத்தணும் போல இருந்திருக்கு இவங்களுக்கு. அம்மா, அப்பான்னு கத்தணும் போல தோணுது. ஆனா, வாய்ஸ் வரல இவங்களுக்கு. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னே இவங்களுக்கு தோணல.
ஒரு மாரி ஒரு ஒரு உருவம் இவங்கள போட்டு அமுக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. உருவம் கூட தெரியல அவங்களுக்கு. ஏதோ ஒண்ணு அமுக்குது. இவங்களுக்கு நல்லா தெரியுது மேல ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. கையும் இல்ல, காலும் இல்ல. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஷேடோ மாரி தான் லைட்டா தெரியுது. அதுவுமே ஃபுல்லா தெரியல அவங்களுக்கு. இப்போ நம்ம விஷுவல்ல இப்ப எனக்கு பின்னாடி ஒரு ஷேடோ இருக்கு அப்படின்னா, அது ஒரு லைட் ஷேடோவா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. அந்த மாரி ஏதோ ஒண்ணு தான் அவங்க கண்ணாடியில தெரியுது. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, அப்பான்னு கூப்பிடவும் முடியல. அழுதுகிட்டே படுத்திருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வந்து எந்திரிக்கவே இல்ல அவங்க. அழுதுகிட்டே படுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால பொறுக்க முடியல. டக்குன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சக்தி என்னன்னு தெரியல. அவங்களோட மனசக்தியா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அது தெய்வ சக்தியா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அ அவங்களோட ஒரு மன தைரியத்தில டக்குன்னு எந்திரிச்சு டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய ஓடி போயிட்டு அவங்க அப்பா, அம்மா கதவ போய் தட்டிட்டு, "அம்மா, அப்பா, அம்மா, மேம், டாட் வாங்க, வாங்க, வாங்கன்னு" சொல்லிட்டு "சம்படி தேர் இன் மை ரூம்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அ அவங்க வந்துட்டு வெளிய வந்துட்டு என்னாச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அ சம்படி இன் மை ரூம் என் மேல வந்து கை கால்லாம் போடுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. யாரோ இருக்காங்கப்பா உள்ள. என்னைய போட்டு அமுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கி போடுது. என்னடா இது இப்பதான் ஏதோ ஒரு காலேஜ்லயும் ஏதோ ஒரு சம்பவம் இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல பூசாரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பொண்ணு வந்து இந்த மாதிரியும் சொல்லுதே, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அங்க யாருமே இல்ல. அங்க லைட்லாம் போட்டு பார்க்குறாங்க. உள்ள யாருமே இல்ல. அடுத்த நாள் அதே பூசாரிய வந்து கூப்ட்டு வீட்ல வச்சு ஒரு ஹோமம் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு திருநீர் போட்டு விடுறாங்க. திருநீர் போட்டுட்டு, "அந்த ரூம் வந்து பூட்டிருங்க. இதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றாரு. அவங்க வீடு வந்து 3 பிஹெச்கே ரூம். 3 பிஹெச்கே அதாவது 3 ரூம் இருக்கு. ஸோ அந்த ரூம் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. வேற ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூம் வந்து நான் வெளிய வந்து லாக் பண்ணியே வச்சுருங்க. நான் ஒரு தாயத்தும் இதுவும் தரேன். அந்த மந்திரிச்சு இந்த நம்ம சந்திரமுகி படத்தில பார்த்துருப்போம் இல்லையா? வெளிய வந்து இந்த மந்திரிச்சு தகடு இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்து வச்சுர்றேன் நானு. நீங்க வந்து அந்த ரூம் பக்கமே போகாதீங்க. அந்த ரூம யூஸ் பண்ணாதீங்க. அதால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாலனா புரியல அப்படிங்கும்போது தான், நீங்க இந்த பில்டிங்க வந்து இங்க கட்டுறதுக்கு முன்னாடி யாருகிட்ட வாங்குனீங்க அப்படியோ, அவங்க கிட்ட போய் கேளுங்க. விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாப்புல. உங்க அப்பா அடுத்த நாள் வந்து கேட்கறாரு, இந்த பில்டர்ஸ் அவங்க கிட்ட கேட்கறாரு, "இங்க அப்படி என்னதான் இருந்துச்சு? என்ன நடந்துச்சு? எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து கொஞ்சம் தப்பா நெகட்டிவா விஷயங்கள்லாம் நடக்குது" அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணோட ரூம் இருக்கு இல்லையா? அந்த ரூம் இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இங்க இருந்திருக்கு. அத இடிச்சுட்டு தரைமட்டமாக்கிட்டு தான் மறுபடியும் அதான் ஒரு புதுசா ஒரு பில்டிங் வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்கிற அந்த ரூம்ல தான் இதுக்கு முன்னாடி அந்த வீடு இருந்துச்சுல்ல, அந்த ரூம் ஒரு ஒரு ஹாலோ ஏதோ சம்திங். அதே இடத்துல 4 பேர் வந்து ஒரே குடும்பத்த சேர்ந்த 4 பேர் வந்து தூக்கு மாட்டி இறந்திருக்கிறாங்க. ஒரு கடன் பிரச்சனைனாலயோ ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனைனால 4 பேருமே தூக்கு மாட்டி இறந்த இடத்துல தான் இந்த பொண்ணோட ரூம் இருக்கு. இத கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? இந்த பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஒரே குடும்பத்த சேர்ந்த அதான் ஒரே பொண்ணு. இந்த கதைய அனுப்புனவங்க ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு 2 விதமான கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஸ்டோரியில. ஒண்ணு அவங்க காலேஜ் ஹாஸ்டல்ல கோயம்புத்தூர்ல வந்து நடந்த அந்த சம்பவம். 2வது அவங்க வீட்ல, அவங்க பெட்ரூம்ல நடந்த இந்த ஒரு சம்பவம். நம்மலாம் சொல்றோம், கோஸ்ட் இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு கற்பனை. சம்திங் ஒரு ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாரி இருக்கும் அப்டின்லாம் சொல்றீங்க. இருக்கலாம். மேபி இருக்கலாம். சயன்டிஃபிக்கா பார்க்கும்போது இருக்கலாம். பட் இந்த ஸ்டோரிய பொறுத்தவரையில, அவங்க அப்பா போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பில்டர் கிட்ட வந்து கேட்கும்போது, அவர் ஏன் அந்த இடத்துல 4 பேர் தூக்குமாட்டி இறந்தத சொல்லணும்? ஐ மீன் அந்த தூக்குமாட்டி இறந்தனால அந்த பெட்ரூம்ல தான் அவங்க தூக்குமாட்டி இறந்துருக்காங்கன்னா, இத எப்படி நம்புறது, நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்புறவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பாதவங்களும் அதுக்கு உண்டான ரீசன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிவடையுது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. பொண்ணுக்கு நடந்த இதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்க காலேஜ்ல உங்களுக்கு நடந்திருக்கலாம். இல்ல உங்க வீட்ல, இல்ல உங்க ஏரியால, இல்ல உங்க ஊர்ல உங்களுக்கு நடந்த எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லங்க எனக்கு பெரிய ஸ்டோரிங்க. கமெண்ட்லலாம் சொல்ல முடியாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போகும் அப்படின்னா, என்னோட Instagram ஐடி வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பிரபாகரன் அஃபிஷியல்ங்கிறது தான் என்னோட Instagram ஐடி. அதுல வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. பாய்.